அமைதியான இரவு வேளை. இரவு 1 மணி இருக்கும். இந்தியாவின் கடைக்கோடி மேற்கு பகுதியான மேற்கு வங்காளத்துல ஒரு ரயிலானது தன்னுடைய பயணத்த தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த ரயிலுக்குள்ள இருந்த ஒரு பத்திரிகையாளர் ஜன்னல திறந்து விட்டுட்டு வெளிய இருக்கக்கூடிய காட்சிகள ரசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த ரயிலானது ஒரு குறிப்பிட்ட இடத்த கடக்கும்போது, திடீர்னு அந்த ரயிலுக்குள்ள இருந்த மக்கள் எல்லாருமே சட்டுன்னு தான் பக்கத்துல இருந்த ஜன்னல்கள் எல்லாம் மூடத் தொடங்குறாங்க. இவர் ஜன்னல திறந்து வச்சிருக்கிறத பார்த்த உடனேயே நெறைய பேர் கத்தி, "அந்த ஜன்னல உடனே மூடுங்க" அப்படின்னு சொல்லி கத்தத் தொடங்குறாங்க. இவங்க அப்படி கத்துறத கேட்டதுமே உடனே இவரும் ஜன்னல மூடுறாரு. மூடிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த பத்திரிகையாளருக்கு மக்கள் அளிச்ச பதில், "நாம இப்ப பேகன் கோடா ரயில்வே ஸ்டேஷன கடந்துட்டு இருக்கோம். அது ஒரு பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே அந்த பத்திரிகையாளருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த மக்கள் சும்மா ஒண்ணும் சொல்லல. இந்திய அரசாங்கமே ஒரு ரயில்வே நிலையத்த பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன சொல்லி அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா அது அந்த பேகன் கோடா ரயில்வே ஸ்டேஷன் தான். 1960 மேற்கு வங்காளத்தின் பேகன் கோடார் கிராம மக்கள் தங்களுடைய கிராமத்துக்கு ரயில்வே நிலையம் வேணும்னு சொல்லி போராடி பேகன் கோடா ரயில்வே நிலையத்தை கட்ட வைக்கிறாங்க. ஆனா அப்ப அந்த மக்களுக்கு தெரியல, இதே ரயில்வே நிலையத்தை மூட சொல்லி நாம போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா ரயில் நிலையங்களை போலவும் அந்த ரயில் நிலையத்துக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தாரு. அவருக்கு ஒரு புதுமையான ரயில்வே நிலையத்துல நமக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட அந்த ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து அவர் தங்கி இருந்தாரு. எப்பவும் போலதான் அவருடைய வேலையும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் தவிர ஒரு வெள்ளிக்கிழமை இரவு அவர் நைட் நேரம் அந்த ஸ்டேஷன்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு பெண் ஓடும் சத்தம் கேட்க எழுந்து பார்த்த இவருக்கு இவர் கண்ணுக்கு எதிரே ஒரு பெண் அந்த ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய தண்டவாளத்துல ஓடிட்டு இருக்கிறது தெரியுது. உடனே பார்த்த இவர் இந்த பொண்ணு வந்து ஊர்க்கார பொண்ணு விளையாடுறதுக்காக இங்க வந்திருக்குன்னு நினைச்சிட்டு திரும்பவும் படுத்துக்கிட்டாரு. ஏன்னா அந்த நேரம் ஊர் மக்கள் வெளியே சுத்துறது அப்ப சகஜமான விஷயமா இருந்திருக்கு. அதனாலேயே பெருசா அந்த விஷயத்தை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு வாரம் வருது. இன்னொரு வாரத்துல அதே வெள்ளிக்கிழமை அதே இரவு 12 மணி அதே மாதிரி ஒரு பெண் ஓடும் சத்தம் கேட்க எந்திரிச்சு பார்த்த இவருக்கு அதே பெண் அதே மாதிரி ஓடிட்டு இருக்கிறது தெரிய வருது. என்ன இந்த பொண்ணு எப்போ இந்த இடத்துல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சவரே, சோ இப்ப அந்த பெண் பின்னாடி போலான்னு சொல்லிட்டு அந்த பெண் பின்னாடி போறாரு. பெண் பின்னாடி போகும்போது அந்த பெண் அந்த ரயில்வே நிலையத்துல நிக்காம போகக்கூடிய ஒரு ரயிலை நோக்கி ஓடிட்டு இருந்தா. அந்த ரயிலோட வேகத்துக்கு அந்த பெண் ஓட இவருக்கு அதிர்ச்சி ஆயிருது. அந்த ரயிலோட வேகத்துக்கு ஓடி போனதோட நிக்காம அந்த ரயில் மேல அந்த பெண் தாவரா. தாவியுடனேயே என்னாச்சு அப்படின்னு இவர் கத்துன மறு வினாடி அந்த ட்ரெயின் எப்பவும் போல போச்சு. அந்த ட்ரெயின்ல இருந்து அந்த ட்ரெயின் போன பிறகு அந்த தண்டவாளத்துக்கு நடுவில் அந்த பெண் நின்றுட்டு இருந்தா. ரயில் மேல பாஞ்சு எந்தவித காயமும் இல்லாம அந்த பெண் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து சிரிச்சிட்டு இருந்த பார்த்த உடனேயே அவருடைய உயிர் எல்லாமே நடுங்கி போச்சு. அங்கிருந்து உடனடியா ஓடி போய் வீட்டுல போய் உட்கார்ந்த அவருக்கு 10 நாள் தூக்கமே வரல. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. ஆனா ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி பல அமானுஷ்ய சம்பவங்களை பார்த்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. இதை பார்த்த ஊர் மக்களும் இது உண்மைதானே அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வரும்போது நிறைய பேருக்கு இதே மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்குது. இதை பார்த்த உடனேயே எல்லாருமே பயந்து போய் இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்களுக்கு வேணாம், இந்த ரயில்வே ஸ்டேஷனை உடனடியாக மூடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட போராடி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் பார்த்து பயப்பட்ட உடனேயே அந்த ரயில்வே ஸ்டேஷனை மக்கள் யூஸ் பண்றதை தவிர்த்த உடனேயே அரசாங்கத்திற்கும் அதிர்ச்சி. இந்த ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணலாமா வேணாமா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனை பேய் பிடிச்ச ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியே மூடிடுறாங்க ஒட்டு மொத்தமா. அந்த ரயில்வே ஸ்டேஷன் மூடி 50 வருடங்கள் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் திறக்கப்படவே இல்லை.